தேநீர் விருந்த புறக்கணிப்போன்னு சொன்ன ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பங்கேற்றிருக்கிறாரு. பங்கேற்று ஆளுநரோட இணக்கமாக பேசியிருக்காரு. எதற்காக இந்த மண்டிட்டாருன்னு பேச முடியுமா? இல்லை, உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள், நான் ஊடகவியலாளர், சரி, ஊடகங்கள் இவங்கெல்லாம் வந்து கடந்த 2 முறை தேநீர் விருந்துக்காக கூப்பிட்டப்போ வரமாட்டேன்னு சொன்னதுக்கு என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து ஆளுநர் விருந்தா இல்லை, வந்து பாஜக கட்சியோட விருந்தா இருக்குது அப்படின்லாம் பேசினாங்க. இப்போ ஆளுநர் விருந்தா இல்லாமல் பாஜக கட்சியோட விருந்துக்கு ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்க எல்லாம் தாண்டி இப்போ வந்து ஒரு பதவியில் எதுலையும் இல்லை. இப்போ வாட்டிக்கிறது நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகாத ஸ்டாலின் கவர்னர் விருந்துக்கு, அதாவது நீங்கள் சொல்லும்படி RN ரவியோட விருந்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. என்னதான் இருந்தாலும் ஒரு RSS உடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு ஆளு. இப்போ ராகுல் காந்தி மோடியை கட்டிப்பிடிச்சு பேசுகிறாரு. பார்லிமெண்ட்டுக்கு அப்போ போகக்கூடாது. பட்ஜெட்ல தமிழ்நாடு என்ற பேரே வரல அப்படின்னு சொல்லிட்டு முதல்வரே சொல்லியிருந்தாரு. முதல்வரே அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் நான் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ தேநீர் விருந்துக்கு மட்டும் என்ன அவசியம் இல்லை. மம்தா பானர்ஜி கூட எதிர்க்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நான் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போய் அங்கே போய் என்னுடைய அந்த எதிர்ப்பு வேற மாதிரி இருக்காது. ஒரு உங்களை விட என்னோட அவங்க தெரியும். அரசியல் ஆதாயத்துக்காக தான் ஆளுநர். அரசியல் ஆதாயத்துக்கு தாங்க. ஆதாயத்துக்காக தான் ஸ்டாலின் அவர்கள் வந்து தேநீர் விருந்தில் பங்கு பெற்றார். அது அவங்க அப்பாவுடைய 2026 பாஜக தலைமையில் திமுகவோட கூட்டணி இருக்கும். இல்லை பாஜக திமுக ஏன் வரக்கூடாது? நீ காலையில் கூட பார்த்த திமுகவும் கூட்டணி சேர்ந்தா ஆட்சிட்டு பண்ண மாட்டார். ஏன் வரக்கூடாது? தன்னுடைய ஆசைக்காக, தன்னுடைய சுயநலத்திற்காக யாரோட கூட்டணி இருக்கீங்களா? வளரி நேயர்களுக்கு வணக்கம். சமகால அரசியல் குறித்து நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா, ஆளுநர் மாளிகை தேநீர் விருந்து 2 நாளுக்கு முன்னாடி நடந்தது. தேநீர் விருந்த புறக்கணிப்போன்னு சொன்ன ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பங்கேற்றிருக்கிறாரு. பங்கேற்று ஆளுநரோட இணக்கமாக பேசியிருக்காரு. எதற்காக இந்த மண்டிட்டாருன்னு பேச முடியுமா? இது எப்படி மண்டிட்டாருன்னு எந்த முடிவில் சொன்னீங்க? இல்லை, ஒரு டீக்கு போய் சீஃப் மினிஸ்டர் மண்டிட்டாருன்றது உங்கள் பார்வை தானே? உங்கள் பார்வை சரி. கவர்னர் அவர் காலில் போய் விழுந்துருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் அவங்க ஆள். ஏன்னா நம்ம புத்தி அப்படி தான். வடநாட்டாருக்கு கால் பிடிக்கிறது, வால் பிடிக்கிறது, அதுதான் நம்ம வேலை. ஏன் அவர் காலில் விழுந்துருக்கக்கூடாது? கேள்விப்பட்டவங்கள அந்த இது வந்து ஆளுநர் விருந்தாவே நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவர் பதவி காலம் முடிஞ்ச 2 மாதம் ஆச்சு. சரி, அவர் பதவி நீட்டிப்பு கொடுத்ததா வந்து கவர்னர் இதை குடியரசுத் தலைவர்கிட்ட இருந்து இதுவரைலாம் ஆர்டரே வரல. காலி பண்ணாமல் உட்காந்துட்டு இருக்காரு. இத்தனை வருஷம் இருந்தோம், அவங்களுக்கெல்லாம் ஒரு டீ கொடுக்குறோம் வாங்கன்னு கூப்பிட்டு ஃப்ரெண்டாக கூப்பிட்டுருக்காரு, போய் குடிச்சிருக்காரு. கவர்னர் கொடுத்த இதுன்னு நீங்களாக தான் முடிவு. உங்களுக்கு அப்படி பட்டிருக்குது. அவர் கவர்னரே இல்லையே. அவருக்கு பதவி நீட்டிப்பு கொடுத்து வந்து இதுவரெல்லாம் ஆர்டர் வரல. ஈஸ் ஃபினிஷ்டு. இன்னும் காலி பண்ணாமல் உட்காந்துட்டா பார்த்துருக்காரு. அவர் 5 வருஷம் நம்ம இருந்துங்க, நம்ம ஃப்ரெண்ட்லியாக ஒரு காஃபி கொடுக்கலாம்னு சரி பிரிவு பசார மாதிரி கொடுத்துருக்காரு. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. அமைச்சர் தங்கம் தென்னரசு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கவர்னரை ஒரு மரியாதை நிமித்தமாக அவர் கூப்பிட்டதுக்காக முதலமைச்சரோ நாங்களோ போய் கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. கவர்னர்னு மென்ஷன் பண்ணுறாரு. கவர்னராக இருந்ததுனால தான் ரவியை தெரியும். பலசரக்கு கடைக்காரர் ரவியாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? ரவி கூப்பிட்டார் போகணும்னு சொல்லி என்ன சொல்லியிருப்பீங்க? யாருங்க அந்த ரவின்னு கேட்பீங்கல்ல? உங்களுக்கு புரியறதுக்காக கவர்னர்னு சொல்லுவாங்க. ஒருத்தரை பார்த்தா ஐயா வணக்கம்னாலே அவர் காலில் விழுந்துட்டோம். வணக்கம்னாவே இதுக்கு கீழே விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம். இல்லை, முன்னாள் இப்போ ஒவ்வொருத்தரையும் சாருன்றீங்களே, அந்த சாருக்கு எக்ஸ்பென்ஷன் தெரியுமா? சாருக்கு என்ன ஸ்பெல்லிங் ஸ்பெல்லிங் சொல்லுங்க. எஸ்ஐஆர் என்ன தெரியுமில்ல? எக்ஸ்பென்ஷன் ஸ்லேவ் ஐ ரிமைன், உங்களுடைய அடிமை வணங்குகிறேன் அர்த்தம் இருக்கு. சார் போட்டு பேசக்கூடாதுங்க. ஐரோப்பா நாடுகள் வந்து சாருக்கு சொல்லவே மாட்டான். ஹலோ அப்படிம்பா, எஸ் அப்படிம்பா, சாரே போட மாட்டாங்க. அதுக்காக உங்களுக்கு புரியறதுக்காக கவர்னராக இருந்தார், அவர் கூப்பிட்டாரு போனாங்க. அதை நட்பின் காரணமாக போயிருக்காங்க. அதுலேயும் தெளிவாக இருக்குது பதில். கவர்னருக்கு போஸ்ட்டுக்காக போகல, கவர்னர் ரவி கூப்பிட்டாரு போனோம். கவர்னர் விருந்துன்னு சொல்லலை. அவர் கவர்னர் கொடுத்த டீன்னு சொல்லலை. கவர்னராக இருந்த கவர்னர் விருந்துக்கு போகணும்னு சொல்லியிருக்கலாம். ரவின்ற பேர் சொல்லியிருக்க வேண்டியது. ரவிங்கிற பேர் அவங்க சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, கவர்னராக இருந்த ரவி கொடுத்த பேருந்துக்கு போகணுங்கிறத அர்த்தம். உங்கள் ஆசைக்கு நீங்கள் வந்து அவங்க காலில் கொடுத்துட்டதா சொல்றீங்க.
விட்டாரா இல்லையா ஸ்டாலின் இன்னும் பிடிச்சிக்கிட்டே இருக்காரா? உங்கள் டிவியில் ஏதாவது கேமரா போட்டு எடுத்தீங்களா? இல்லை, உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள், நான் ஊடகவியலாளர் சரி, ஊடகங்கள் இவங்கெல்லாம் வந்து கடந்த 2 முறை தேநீர் விருந்துக்காக கூப்பிட்டப்போ வரமாட்டேன்னு சொன்னதுக்கு என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஆளுநர் விருந்தா இல்லை, அது வந்து பாஜக கட்சியோட விருந்தா இருக்குது அப்படின்லாம் பேசினாங்க. இப்போ ஆளுநர் விருந்தா இல்லாமல் பாஜக கட்சியோட விருந்துக்கு ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கலாம் தாண்டி இப்போ வந்து ஒரு பதவியில் இல்லை, எதுலையும் இல்லை. இப்போ வாட் இஸ் ரவி? குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து ஒரு கவர்னராக நீடிப்பாருங்கிறப்ப இது வராத போது இஸ் ஜஸ்ட் an ordinary man. காந்தராஜுக்கு அவருக்கு வித்தியாசம் கிடையாது. கவர்னராக இருந்த ரவி இன்னைக்கு என்னவா இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. அவர் அங்கே உட்காந்துட்டு சார் ஃப்ரெண்டுங்க முன்னாடி டீ கொடுக்குற வர்றீங்களா சார்னா போய் கோச்சிட்டு வந்துருக்காங்க. என்ன தப்பு? நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகாத ஸ்டாலின் கவர்னர் விருந்துக்கு, அதாவது நீங்க சொல்லும்படி ஆர்.என். ரவியோட விருந்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. ஆர்.என். ரவி என்னதான் இருந்தாலும் ஒரு RSS உடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு ஆளு. இப்போ ராகுல் காந்தி மோடியை கட்டிப்பிடிச்சு பேசிக்கிறாங்களே, பார்லிமெண்ட்டுக்கு அப்போ போகக்கூடாது இல்லைங்களா? உங்களை எதிர்த்து இருக்கும் மோடி அங்கே இருக்கிறார், அதனால் நீங்கள் போகாதுங்களா? வாட் இஸ் யுவர் பாயிண்ட்? இல்லை, போகாதீங்க. நம்ம இல்லை, அதுக்கு என்ன தப்பு கண்டுபிடிக்கிறீங்க? முதலமைச்சராக இருந்தார், ஒரு கவர்னராக இருந்தார், பழைய கவர்னராக இருந்தார், வந்து கூப்பிடுறாரு, ஒரு பழைய ஞாபகத்தில் பேசுகிறோம், அதில் என்ன தப்பு? உள்ள அரசியல் வியூகங்கள் எதுவுமே இல்லை, எந்த பேரமும் பேசப்படலை, பேசியிருக்கலாம். என்ன ரவி எப்படி இருந்த உடம்பு அப்படிங்கிற ரவியினுடைய கவர்னருடைய உடல் நலத்தில் ஸ்டாலினுக்கு அக்கறை, நீங்கள் தலைப்பு போட்டுக்கலாம், உங்கள் ஆசை. எதையுமே தப்பாக பார்க்குற கண்ணில் ஒருத்தர் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? இது ஒரு சாதாரண அன்றாட ஒரு விஷயம். அவர் கவர்னரை பதவி நீடிச்சதா வந்து நீடிக்கிறார் சொல்லி குடியரசு மாளிகையிலேருந்து வந்திருக்குதா தகவல்? அதை சொல்லுங்க முதல்ல. வரல. அப்போ வாட் இஸ் ரவி? எந்த இதில் அவர் கூப்பிட்டார்? அவங்க பழைய ஞாபகம், அந்த நாள் ஞாபகம் வந்தது. நண்பன் நீங்கள் என்ன வெளியே தோர்த்துனீங்க, அதெல்லாம் நம்ம இது பண்ணல. நான் உலகத்து வரலாற்றிலேயே, இந்திய அரசியல் வரலாற்றிலேயே கவர்னர் வந்து உறுப்பினர்களை எதிர்த்து வழிநடப்பு பண்ண சாதனையெல்லாம் புரிஞ்சு விட்றாரு. அந்த மாதிரி சாதனையாளர் அவர் பல இடங்களை போய் 5 வருஷம் இருந்தார். ஒரு பொதுமக்களுக்கு நடத்தின எந்த ஒரு ஃபங்க்ஷனையும் அவரை கூப்பிடல, யாரும் கூப்பிடல. மற்ற கவர்னர்கள்லாம் திருமணங்களுக்கு போவாங்க, விழாக்களுக்கு போவாங்க, எல்லாம். இவர் வந்தவர் வந்து அரசாங்க இது அலுவலை தவிர அவர் யார் சீர்ந்தன, ஒரு மனுஷனாக கூட யார் சீர்ந்தது? அதுதானே நிலைமை. ஒரு அடையாளம் தெரியாத ஆளாத்தானே இருந்தார். அவர் எப்போ இது பண்ணார்? கையெழுத்து போடவில்லை. இதுதான் அவரை பற்றி வந்த விஷயம். டீக்கு காசை கட்டியான்ற அளவுக்கு அவர் மேலே வழக்கெல்லாம் போட்டாங்க. வழக்க சந்தித்த ஆசாமி அவர். அந்த மாதிரி புகழெல்லாம் அவருக்கு இருக்குது. அதெல்லாம் அவர் வந்து இதெல்லாம் நான் பண்ணுங்க, நான் மன்னிச்சிருக்கேன் கூட, மன்னிப்பு கேட்கறது கூட ஸ்டாலினை கூப்பிட்டுருக்கலாம். சரி, மன்னிப்பு கொடுக்குற கவலைப்படாதுன்னு சொல்லியிருக்கலாம். உங்கள் பார்வையில் அவர் மன்னிப்பு கேட்டதான் தெரியுது. இல்லை, பேசுபொருளாக மாறதுக்கான காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான சண்டைகள் வந்து ஆளுநருக்கும் முதல்வருக்கும் நடந்தது. இதில் பார்த்தீங்கன்னா முரசொலியில் தலையங்கமாலாம் இருக்கிறாங்க. ஸ்டாலின் ராஜ்யம், ஆளுநர் பூஜ்யம். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில் வந்து இந்த நேரத்தில் ஆளுநரை போய் சந்திக்கணும், ஆளுநரோட டீ விருந்தில் போய் கலந்துக்கணுன்றதுக்கான காரணம் என்னவா பார்க்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1000 ரூபாய் நாணயம் தான், கலைஞர் 100 நாணயம் தான். இதற்காக அனுமதி கொடுத்த அரசாங்கத்திற்கு, மத்திய அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு நன்றி சொல்வதற்காக தான் தேநீர் விருந்தில் முதலமைச்சர் கலந்துக்கிட்டாருன்னு பேசுகிறாங்க. அதில் என்ன தப்பு? இவர் கேட்டார், எங்கள் அப்பாவுக்கு தலைவர் கலைஞருக்கு நாணயம் வெளியிடணும்னு கேட்டார். அவங்க தான் விரோதி ஏற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஏன் கொடுத்தாங்க, அதுக்கு நன்றி தெரிவித்தார். அது என்ன தப்பு இருக்கு? சரி, அவருடைய தலைவருக்கோ இல்லை அவங்களுடைய அப்பாவுக்கோ நாணயத்திற்காக போய் பரிந்து பேசக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்க காரணம் என்ன? அங்கே போய் பேசலாமே. தமிழக மக்கள் அது அரசியலுங்க. இது ஒரு வரலாறு நினைவு சொல்லுங்க. முதல்ல பேசிக்காக புரிஞ்சுங்க. அந்த சாதத்தை ஒதுக்கி வச்சிங்களே, அந்த இதை இப்போ மாத்திரம் எனக்கு போட்டு திங்கிறேன்னு கேட்கக்கூடாது. அந்த சாதத்துக்கு அது சரியா இல்லைன்னு சொல்லி அந்த சாதத்தை ஒதுக்கி வச்சோம். இதுக்கு இந்த சாதம், இந்த குழம்புக்கு இந்த சாதம் சரியா இருக்குன்னு சொல்லி ஏற்றுக்கிறோம். அப்போ ஒதுக்கி வச்சேன்னு அதை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அது கேட்குறீங்கன்னாக்கா உங்களுக்கு நீங்கள் சரியா இல்லைன்னு அர்த்தம். உங்களை செக் பண்ணிக்கணும். இல்லை, திமுக வந்து பல ஆண்டு காலமாக இதே தான் செஞ்சுட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஈழத்தில் வந்து விடுதலை புலிகள் சரிஞ்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து பதவிக்காக டெல்லியில் முகாமிட்டிருக்கிறாரு. அதே போல் தான் இப்போ வந்து பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற பேரே வரலை அப்படின்னு சொல்லிட்டு முதல்வரே சொல்லியிருந்தார்.
முதல்வரே அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் நான் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ தேநீர் விருந்துக்கு மட்டும் என்ன அவசியம் வந்திருக்கு? தேநீர் விருந்துக்கும் முதல்ல பட்ஜெட் கூட்டத்தும் ஒரே இது மாதிரி பார்க்குறீங்களா? அப்போ பட்ஜெட் கூட்டங்கிறது தேநீர் விருந்து உங்களை பொறுத்தவரை அங்கே ஒரு டீ கொடுக்குற விருந்து. அவன் அந்த அளவுக்கு அது சீப்பா? அதுக்கு எல்லாம் தமிழ் இந்தியாவில் இருக்கிற அத்தனை சீஃப் மினிஸ்டர் வந்தாங்க ஒரு டீ குடிக்கிறதுக்காக வந்தாங்க. இல்லை புரியல. உங்கள் அகராதிப்படி அப்படித்தானே தெரியுது. நிதி ஆயோக் கூட்டமும் கவர்னர் கொடுக்குற பிஸ்கட்டும் ஒன்று தான் அப்படின்றீங்க. நீங்கள் அப்படி இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்? மம்தா பானர்ஜி அவர்களும் எதிர்க்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நான் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போய் அங்கே போய் என்னுடைய ஆமாம் அந்த எதிர்ப்பை வேறு மாதிரி காட்டினாங்க. இவர் போகாமே காட்டினார். அவங்க போய் கேவலப்படுத்திட்டு வந்தாங்க. எது பெட்டர்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யார் அசிங்கப்படுத்துறது? இது ஸ்டாலின் அது அவ்வளோ அசிங்கப்படுத்தலை. அந்த மாதிரி தான் உள்ளே போய் என்னடா என்ன இது பண்ணுறீங்கன்னாங்க. கெஞ்சினாங்க. நாங்கள் ஒன்றும் மைக்கு ஆஃப் பண்ணலாம் பதில் சொன்னாங்க. ஆஃப் பண்ணிச்சு. அந்த மாதிரி எதிர்த்துருக்கலாமே. அது அது என்னது நீங்கள் சொல்கிற மாதிரி தான் எதுக்குன்னு ஏதாவது ரூல் இருக்கு? நான் அடுத்து சொல்லுங்களேன். போய் அரைஞ்சிட்டு வந்துருக்கலாம் சார். ஏன் சார் இங்கே உட்காந்துருக்கா சொல்லுங்களேன். உங்கள் ஆசையை விலைக்கு போய் அடிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு தான் நம்ம நிதி கொடுக்க மாட்டேன். நான் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேன்மா. இப்போ போய் அடிச்சுட்டு வர வேண்டியது. உங்கள் ஆசையை நிறைவேற்றுறது இல்லைங்க. எதிர்ப்பு தெரிவிக்கிறது பல வகைகள் இருக்குது. அது அடிப்படையில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஐயா அந்த அம்மா செஞ்சதே செய்யணும். ஏன் அந்த மாணவர்கிட்ட புடவையை கட்டிட்டு போகலான்னு கேட்பீங்க. அடுத்தாங்க கேட்பீங்களா? ஏன் கேட்க வேண்டியதானே? அந்தம்மா புடவையில் வந்துச்சு. ஏன் தமிழ்நாட்டுக்கு ஆம்பளை சீஃப் மினிஸ்டர் இருக்கணும், பெங்காலுக்கு மம்தா பானர்ஜி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு ஏன் பொம்பளை போடக்கூடாது? கேளுங்க. மக்களுக்குன்னு ஒரு பிரச்சனை. மக்களுக்கு இந்த செய்தி போக தேவையில்லை. இது மக்களுக்கு மக்கள் நம்ம எல்லாத்தோட தெளிவாக இருக்கு. உங்களை விட என்னை விட அவங்க தெளிவாக இருக்கு. அரசியல் ஆதாயத்துக்காக தான் ஆளுநர். ஆமாம் அரசியல் ஆதாயத்துக்கு தாங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ டிவி என்ன ஆதாயத்துக்கு தான் நடத்துறீங்க. நம்ம பொதுமக்கள் சேவைக்காக நடத்துறீங்க. என்ன சொல்லுங்க? எல்லாரும் ஆதாயத்துக்கு. நான் எதுக்காக பேசுகிறேன்? ஆதாயத்துக்கு தான் பேசுகிறேன். என்னமோ நம்மளாம் அப்படியே உலகத்தை காப்பாற்ற வந்த அவதார புருஷர்கள். அப்போ எப்படி எடுத்துக்கலாமா? திமுக வந்து நீங்கள் எப்படி ஆதாயத்துக்காக இந்த டிவி நடத்துறீங்களோ அதே மாதிரி ஆதாயத்துக்காக அவங்க போய் நிற்கிறாங்க. அவ்வளோ ஆதாயத்துக்காக தான் ஸ்டாலின் அவர்கள் வந்து தேநீர் பங்கு பெற்றார். ஆமாம் அது அவங்க அப்பாவுடைய நினைவுக்காக பண்ணாங்க. அவ்வளோதான். சரிங்க. பொதுமா திருப்தியா? அண்ணாமலை, எச் ராஜா போன்றவர்கள்லாம் வந்து கடுமையாக கருணாநிதி அவர்களும் பெரியார் அவர்களும் விமர்சிச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து அவங்க கைப்பிடிச்சு நிற்க வேண்டிய அவசியம் என்ன வந்து ஸ்டாலின்? எல்லாம் அப்படித்தாங்க. 49ஆம் வருஷம் திமுக உருவானதுல இருந்து அதை அழிச்சிடும் சொல்லிட்டு தாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு திமுக அரசியல், தமிழ்நாட்டு அரசியல் வந்தாவே திமுகவை தாக்கி பேசினா தாங்க நிற்க முடியும். கலைஞரை தாக்கி பேசினா தாங்க நிற்க முடியும். நேற்று முளைச்ச பயம் ஒன்றுத்துக்கு லாய்க்கெல்லாம் ஒரு ஆசாங்க அவன்லாம் வந்து பேசுகிற அளவுக்கு வேறு வழி இல்லை. கலைஞரும் திமுகங்கிறதெல்லாம் தமிழ்நாடுங்கிறது மூணையும் பிரிக்க முடியாத ஒரு விஷயம். இன்னும் 100 வருஷத்துக்கு கலைஞர் வந்து பேசாமல் கலைஞர் வந்து அரசியலில் இன்வால்வ் பண்ணாமல் நீங்கள் வந்து இதை நடத்த முடியாது. எச் ராஜா பேச்சாத பேச்சு. இப்போ எச் ராஜா இப்போ எங்கே போனார்? ரொம்ப நாளைக்கு பொருள் வர்றாரு. கலைஞர் அவர் தாக்கி பேசாத பேச்சு அவர் இருக்கும்போதே பேசுகிறார். இப்போ எங்கே அவர்? கலைஞர் பற்றி அவர் மறுபடியும் பேசுகிறார். எச் ராஜா பேசுறதுக்கு வேறு ஆள் இல்லை. அவரை பற்றி தான் பேசுவாங்க. கலைஞர் இறந்து போயிட்டார். 5-6 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி அவரை பற்றி தான் பேசுகிறாங்க. என்ன பண்ண சொல்றீங்க? அதான் கலைஞருடைய உதயநிதி ஸ்டாலின் அவன் இவன்லாம் பேசினாரு. அது அவன் வைத்தறிச்சது. பெரியார் படத்தை போட்டுட்டு ஒரு ஐயர் பையன் வந்து யூரின் பாஸ் பண்ணுற மாதிரி போட்டாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? பெரியார் அவ்வளோ எரிச்சலை அவனுக்கு உருவாக்கி சொன்னாரு. அதான் அவனுக்கு அவ்வளோ எரிச்சலை உண்டாக்கி இருக்கிறார். அதுதானே பெரியார் கிடைச்ச வெற்றி. அப்படிப்பட்டவரோட கை குலுக்கி பேசலாமா? வேற வழி இல்லை. சரி இதெல்லாம் பண்ணிவிட்டா மன்னிச்சுங்க கை குலுக்கி கொடுக்குறாரு. என்ன ஒன்று பேசிக்காக புரிஞ்சுங்க. கருத்துக்கள் தான் வேறுபடுது. நான் எச் ராஜாவை பற்றி பேசுகிறேன்னா எச் ராஜாவை பற்றி பேசுகிறேன். அவர் குடும்பத்தை பற்றி பேசுகிறேன். அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கைக்கும் எனக்கும் தான் தகராறு. எச் ராஜா வந்து எனக்கு வந்து 100 ரூபாய் வாங்கி ஏமாத்தேன். புரியுதா? அப்படி நடந்தனா எனக்கு எச் ராஜாவுக்கு சட்டை. எச் ராஜா ஏற்றுக்கொண்ட அரசியல் கட்சியை நான் ஆதரிக்கவில்லை. நான் ஏற்றுக்கொண்ட அரசியல் கட்சியை அவர் ஆதரிக்கவில்லை. கருத்துக்கள் தான் நாங்கள் மோதிக்கிறோம். எச் ராஜாவுக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒன்றும் இல்லை. அலவராஜான்னு அது இதுதாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஈன புத்திங்கிறது. இதுதான். டெல்லிக்கு போனீங்கன்னா பார்லிமெண்ட்டில் அடிச்சுக்குவாங்க. வெளியில் வரும்போது அந்த 2 அப்போசிஷன் பார்ட்டி எதிர் கட்சியை சேர்ந்தவங்க எங்கே போகிறீங்க? இந்த பக்கம் போகிறீங்க. அப்போ சரி வாங்க நம்ம காரில் போயிடலாம். எல்லாம் ஒன்றே ஏறிடுவாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே இது இருக்காது. ஒன்றாது. தமிழ்நாட்டு அரசியல் எப்படி தான். நீங்கள் எம்எல்ஏ சாஸ்திரத்துக்கு போய் பாருங்கள். அசம்பிளியில் அடிச்சுக்கிறதுலாம் அடிச்சுக்கணும். ஒன்றா சேர்ந்து அத்தனை கூட்டுக்கிழமை வேலை உள்ள ஆஸ்பத்திரிக்கிட்டு இருக்காங்க. கருத்துக்கள் தான் மோதிக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு உங்களுக்கு மத்தியில் எந்த சண்டையும் கிடையாது. நீங்கள் வந்து என்கிட்ட என்ன ஏமாத்தினா என் குடும்பத்தை கெடுக்கல.
கருத்துக்கள் முதலுக்கு கருத்துக்கு பதில் சொல்கிறாங்க, கை கொடுக்குறது. இது உங்கள் புத்தியை காட்டு. அரசியல் ரீதியாக அடிச்சுக்கிறதுக்கும் தனிப்பட்ட முறையில் அடிச்சுக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம் இருக்குது. அதுதான் 2026 பாஜக தலைமையில் திமுகவோட கூட்டணி இருக்குமா? இல்லை பாஜக திமுக ஏன் வரக்கூடாது? நீ காலையில் கூட பார்த்தேன், அண்ணா திமுகவும் கூட்டணி சேர்ந்தா ஆச்சரியப்பட மாட்டேன். ஏன் வரக்கூடாது? இல்லை, திராவிடத்திற்கு எதிரான சித்தாந்தம் மாதிரி காங்கிரஸை எதிர்த்து தாங்க 1949 77 வரணும் காங்கிரஸை எதிர்த்து தாங்க திமுக இருந்தது. இன்னைக்கு திமுகவுடைய மிக நம்பிக்கைக்குரிய கூட்டணி வந்து காங்கிரஸ். அப்படியே மாறி போச்சு. கூட்டணி இருக்குன்னு சொல்ல வரீங்களா? அந்த மாதிரி ஒரு கூட்டணி இருந்தது தானே. வாஜ்பாய் இருந்தபோது இருந்தது தானே. வாஜ்பாய் இருந்தபோது ஒரு சில காரணங்கள் சொன்னாங்க. அது மாதிரி சில காரணங்கள் இப்போ அவங்களே வந்து கலைஞருக்கு நாணயம் வெளியிடுறாங்க. இவங்க வந்து வாஜ்பாய்க்கு நாணயம் வெளியிடுறது, திமுக தலைவருக்கு பாஜக நாணயம் வெளியிடுது. ஆமா, கை கொடுக்குறாங்க. ஏன் இவங்க கையை நீட்டக்கூடாது? ஏன் நீட்டக்கூடாது? இவ்வளோ நாள் பண்ணதெல்லாம் வந்து மன்னிச்சுக்கா, உங்களுக்கு காசெல்லாம் போட்டு இது பண்ணுறேன், உங்கள் அப்பாவெல்லாம் மரியாதை பண்ணுறேன், தலைவர் ஏற்றுக்கிறேன், என்ன சொல்கிறது, இவ்வளோ சேர்ந்துக்கேன் பார்த்துக்கேன். சரி வா அப்படின்னு சொல்லி டீ குடிக்கிறேன், சரி ஒரு டீ குடிச்சு போகிறேன், இப்போ தைரியமாக இருக்கு, இந்த மாதிரி கண்டதெல்லாம் பண்ணாங்க அப்படின்ட்டு போயிருக்கேன். தன்னுடைய ஆசைக்காக, தன்னுடைய சுயநலத்திற்காக யாரோட வேணாலும் கூட்டணி வைப்பீங்களா? தன்னுடைய சுயநலங்கிறது இதில் வந்து ஸ்டாலினுக்கு என்னலாமோ? ஸ்டாலினுடைய தந்தை கருணாநிதி அவர்கள் நாணயம் வெளியிடுறாங்க. அதற்காக அவருடைய தந்தைங்கிறதுக்காக வெளியிட்டாங்க. திமுகவுடைய கட்சியுடைய தலைவர் அண்ணாதுரைக்கு வெளியிடலாமே. அண்ணாவுக்கு வெளியிடலன்னு உங்களுக்கு யார் சொன்னா? தெரியலன்னு சொல்லுங்க. எதிர்கட்சி தலைவர் ஒருத்தருக்கு முதலாக ஸ்டாம்ப் வெளியிடப்பட்டது அண்ணாவுக்கு தான், தெரியுமில்ல? தமிழ் இடம் பெற்றது இந்திய இதில் ஸ்டாம்பில் வந்து தமிழ் இடம் பெற்றது அண்ணா படத்துக்கு தான். அண்ணா படத்தை போட்டு கீழே அண்ணாதுரைன்னு அவர் கையெழுத்து போட்டதை போட்டு முதலாக அண்ணாவுக்கு தான் வெளியிட்டாங்க. எதிர்கட்சி பெரியாருக்கு நாணயம் வெளியிட்டாங்க. சுதந்திர போராட்ட தியாகிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் விருது கொடுத்தாங்க, மெடல் கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் இந்திரா காந்தி வந்து நேரில் கொடுத்துச்சு, பெரியாருக்கு மாத்திரம் கொடுத்தாரு. உடனே கலைஞர் அந்த மெடலை வாங்கி போய் தான் கொடுத்தாரு சீஃப் மினிஸ்டருக்கு. நீ என்ன கொடுக்குறது கொடுத்தாரு. பெரியாரை வந்து பூட்ஸ் நைக்கின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, வெள்ளக்காரன் பூட்ஸ் நைக்கின்னு. அப்புறம் தான் தெரிஞ்சது சாவர்கார் நக்கட பூட்ஸ் மாதிரி எவனும் இருக்க மாட்டாங்க. அவனுங்க இன்றைக்கி வந்து சுதந்திர தினத்துக்கு இந்த கொடி ஏற்றுறாங்க, இத்தனை வருஷமாக ஏற்றாத ஆர்எஸ்எஸ்ல வந்து கொடி ஏற்றுறாங்க. அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? அதுக்கு எதாவது வியாக்கியானம் இருக்கா? எந்த இதில் குஜராத்தில் பள்ளிக்கூடத்து பசங்க அந்த சாவர்கர் படத்தை போட்டிருந்த டிஷர்ட்டை கழட்டி எரிஞ்சுவிட்டு மகாத்மா காந்திக்கு ஜெயன்ட்டு போயிட்டாங்க சொன்னாங்க. அதெல்லாம் நடக்குது. அவங்க என்னத்துக்கு சுதந்திர தினத்தை என்னத்துக்கு பாஜக கொண்டாடுது? 100 மன்னிப்பு கடிதம் எழுதினார் வெள்ளக்காரர்களுக்கு. அதான் சாவர்காரர்களுக்கு சாதம். இன்னைக்கு என்னத்துக்கு அவங்க கொடி ஏற்றுறாங்க? இதை பற்றி கேளுங்க.